ஹாய். எனக்கு ஆன்லைன் தெரப்பிக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாம், என் குழந்தைங்க வந்து நான் என்ன சொல்றோமோ, அந்த சென்டென்ஸையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பேசுற மாதிரி சென்டென்சஸ், ஆட்ல வர சவுண்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து ப்ராப்பரா வந்து வேணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லி தர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஆன்லைன் தெரபிக்கு வர பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வியெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத வந்து அடுத்த வீடியோஸ்ல நான் வந்து போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் சொல்லிக் குடுக்குறேன். குழந்தைங்க வந்து பேசுறதுல 2 விதமான ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னா வந்து ஜார்கன் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து எக்கோலேலியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப ஜார்கன் ஸ்பீச்ங்கிறது வந்து என்னன்னா, குழந்தைங்க வந்து வேர்ட்லருந்து சென்டென்ஸா பேச ஆரம்பிக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு டிபிக்கலா வந்து 1 1/2 வயசு குழந்தை 1 1/2 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஜார்கன் ஸ்பீச் அப்படிங்கிறது வரும். அது என்னன்னா வந்து அவங்க வந்து சென்டென்ஸ்ல வந்து பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த இப்பதான் வந்து வேர்ட்ஸா பேசிட்டு இருந்தவங்க ஒரு 2, 3 வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி பேசும்போது அவங்களால ஃபுல்லுமே வந்து அவங்களால வந்து தெளிவா, கிளியரா வந்து சொல்ல முடியாது. 1 ஆர் 2 வேர்ட் வந்து கிளியரா இருக்கும். மத்ததெல்லாம் வெறும் சவுண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருவாங்க. எக்ஸாம்பிள்க்கு பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து பால்ங்கிற வேர்ட் மட்டும் வந்து கிளியரா இருக்கும். மத்ததெல்லாம் வந்து சவுண்ட் மட்டும் வந்து குடுப்பாங்க. பால், ஓ அந்த மாரி வந்து சவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. நார்மலா டிபிக்கலா குழந்தைங்க டெவலப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஜார்கன் அட்ரன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா கிளியரா, இன்டெலிஜிபிளா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எக்கோலேலியாங்கிறது வந்து என்னன்னா, நம்ம என்ன சொல்றோமோ, அந்த வேர்ட வந்து குழந்தைங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா வந்து பேசும்போது, "இங்க வா, அ அங்க போலாம்" அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களும் வந்து, "இங்க வா, அங்க போலாம்" அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இம்மீடியட் எக்கோலேலியா, டிலேய்ட் எக்கோலேலியான்னு இருக்குது. இம்மீடியட் எக்கோலேலியாங்கிறது வந்து, நம்ம சொன்ன உடனே வந்து குழந்தைங்க வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனா இதே இது டிலேட் எக்கோலேலியாங்கிறது வந்து நம்ம சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இன்னொன்னு வந்து ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறது நம்ம நார்மலா வந்து குழந்தைங்க வந்து எப்படி பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ப ப ப ம ம ம அப்படின்னு சொல்லிட்டு பேப்லிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறமா வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் வேர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அம்மா, அப்பா இந்த மாரி. அதுக்கப்புறமா வந்து 2 வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அம்மா வாங்க, அம்மா தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சென்டென்சஸா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்னு சொல்லுவோம். ஆனா அதே இது வந்து ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல வந்து ரிவர்ஸா வந்து வரும். குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்க சென்டென்சஸ்ல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஆட்ல என்ன கேட்குறாங்களோ, இல்ல கார்ட்டூன் கேரக்டர் வந்து என்ன சொல்லுதோ, அ "ஏய் நான் பெப்பா பிக்" அப்படின்னு அது வந்து சொல்லுச்சுன்னா, அவங்களும் அந்த குழந்தையும் வந்து "நான் பெப்பா பிக்" அப்படிங்கிறத வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனிங்கே இல்லாம அந்த சென்டென்ஸ வந்து அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுற அந்த சென்டென்ஸஸ வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாரி சென்டென்ஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து லாங் சென்டென்ஸ்லேருந்து வந்து 2 வேர்ட் சென்டென்ஸஸா வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப வந்து குழந்தைங்க வந்து 3 லிட்டில் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பெட் அண்ட் அந்த வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து, செகண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 மங்கீஸ் அப்படின்னு மட்டும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து 3 லெவல்ல வந்து வேர்ட்ஸ் மங்கிங்கிறது மட்டும் வரும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றாங்க. அப்புறமா ஃப்ரேசஸ்ல சொல்றாங்க. அப்புறமா தான் வந்து சிங்கிள் வேர்ட் லெவல்ல வந்து வரும். ஸோ இந்த மாரி நம்ம இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போது சொல்லிக் குடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இப்ப வந்து சென்டென்ஸ்ல பேசிட்டு இருக்கிறவங்களும், "இல்ல நோ, நீ இப்படி சொல்லக்கூடாது. உட்கார்ந்து இங்க பாரு, மங்கி மட்டும் சொல்லு" அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வந்து குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ இப்ப ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சவுண்ட்லேருந்து, வேர்ட்லேருந்து சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம போவோம். சில குழந்தைங்க தான் வந்து நம்ம சென்டென்ஸ்லேருந்து இந்த மாரி இந்த ஜெஸ்டால்ட் ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல வந்து போவாங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த மாரி ப்ராசஸிங் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப ஆட்டிசம் குழந்தைங்க வந்து
மேபி அனலிட்டிக்கலாவும் இருக்கலாம், ஜெஸ்டால்ட்டாவும் வந்து இருக்கு. இப்ப ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ்ல வந்து நம்ம வந்து வெர்பல் கிட்ஸ வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப வெர்பல் கிட்ஸ் தான் வந்து இந்த மாரி சென்டென்சஸா வந்து சொல்லுவாங்க. ஆனா இதே இது வந்து நான் வெர்பல் கிட்ஸும் வந்து ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருக்கலாம். அதாவது நான் வெர்பலா இருக்கலாம், இல்லன்னா மினிமலி வெர்பல் அந்த மாரியான ஸ்டேஜ்லயும் இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஹம்மிங் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. வீல்ஸ் அண்ட் த பஸ் அப்படின்னா வந்து அது வந்து ம், 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 ம். அந்த மாரி அந்த அந்த லிரிக்ஸ மட்டும் வந்து அவங்க வந்து ஹம் பண்ணுவாங்க. ஸோ ச அந்த மாரி நம்ம வந்து நோட் பண்ணாலும் வந்து அவங்க வந்து எந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து அவங்க வந்து ஹம் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அடுத்த லெவல்ல வந்து குழந்தைங்க எந்த மாதிரி இமிட்டேட் பண்றாங்களோ, எந்த மாரி வந்து அந்த சென்டென்ஸ் சொல்றாங்களோ, அதே மாரியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்ப ஹம்மிங்கா வந்து பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் அதே மாரி ஹம்மிங்ல வந்து அந்த சாங்க வந்து நம்ம இமிட்டேட் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து குழந்தைங்க எப்படி அத சென்டென்ஸ ஆக்சுவலா வந்து ரிப்பீட் பண்ணணுமோ, அந்த மாரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். அந்த ஹம்மிங் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா வந்து அந்த சென்டென்ஸஸ் வந்து வீல்ஸ் அண்ட் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அந்த மாரி நம்ம வந்து பாடணும். அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அட்டென்ஷன் வந்து நம்ம மேல வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து புதுசா ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணி, நம்ம வந்து ஒவ்வொரு இந்த ஃப்ரேஸா வந்து நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் திங்ஸ வந்து தலையில வச்சுட்டு டாப் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா வந்து டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து இப்படி நம்ம ஃபேஸ கவர் பண்ணிட்டு கானா கானா பே அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 10, 15 டைம்ஸ் நம்ம விளையாண்டோம்னா, அத வந்து கவனிச்சு வந்து குழந்தைங்க ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாரி ஏதாச்சும் அவங்க வந்து விளையாடும்போது அவங்க கரெக்ட்டா வச்சுட்டாங்கன்னா, "ஏ சூப்பர்! வாவ்!" அந்த மாரிலாம் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். புதுசு புதுசா நெறையா ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணி, குழந்தைங்களோட வொக்காபுலரி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்ததா வந்து குழந்தைங்க மீனிங் இல்லாம வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து நம்ம மீனிங்ஃபுல்லா ஒரு பர்ப்பஸ்ஃபுல் கம்யூனிகேஷனா வந்து கொண்டு வரணும். இப்ப வந்து குழந்தைங்க சும்மா வந்து கவுண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, 1, 2, 3 அப்படிங்கிறத வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி "ஓ! 1, 2, 3 சொல்றியா? வா நம்ம கவுண்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி அனிமல்ஸ் வச்சுட்டு 1, 2, 3 அந்த மாரி வந்து கவுண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அப்ப வந்து அவங்க அந்த சென்டென்ஸ வந்து எப்படி மீனிங்ஃபுல்லா வந்து லிங்க் பண்றது அப்படிங்கிறத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நம்ம நெறைய கான்டெக்ஸ்ட்ட வந்து மீனிங்ஃபுல் கான்டெக்ஸ்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணி குழந்தைங்கள வந்து மீனிங்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். ஸோ இப்ப நம்ம லாஸ்ட் இதுல வந்து நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ற சென்டென்ஸஸையே நம்ம வந்து மீனிங்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதே மாரி நம்ம வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண எல்லா ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ்க்கும் வந்து நம்ம வந்து மீனிங்ஃபுல்லா வந்து சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வந்து நம்ம சொல்ல வைக்கணும். இப்ப வந்து நம்ம ஒரு டாய் எடுத்துட்டு நம்ம சொல்லிட்டு இந்த மாரி நம்ம கீ குடுத்துட்டு ரெடி, செட், கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விடும்போது, ஓகே நம்ம ரெடி, செட் சொல்லிட்டு இப்படி வந்து இப்படி விடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து குழந்தைங்க வந்து லிங்க் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம வந்து நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கார வச்சுட்டு வந்து ரெடி, செட், கோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புஷ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பால் வச்சுட்டு வந்து ரெடி, செட், கோன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம ஒவ்வொரு ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸையும் வந்து நெறைய சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நம்ம அத யூஸ் பண்ணும்போது, அவங்க வந்து அந்த புதுசா அந்த வேர்ட் வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்ம குழந்தைங்க விளையாடுற இந்த நம்ம பில்டிங் பிளாக்ஸ்லாம் வந்து சேர்த்து முடிச்சுட்டாங்கன்னா, "ஏய் வாவ்! சூப்பர்!" அந்த மாரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து குழந்தைங்க செஞ்சுட்டு இருக்கும்போதே, "ஏய் வாவ்! சூப்பரா இருக்கே!" அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். "ஆசம்!" அப்படி சொல்லலாம். இல்லன்னா நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒ ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒளிய வச்சுட்டு, "மங்கி வேர் ஆர் யூ? அச்சச்சோ! மங்கி காணாமே! மங்கி எங்க போன?" அந்த மாரி அந்த அந்த வேர்ட் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா அந்த வேர்ட்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து குழந்தைங்க சொல்ற அவங்க குழந்தைங்க ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த சென்டென்சஸ்ஸயும் நம்ம புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸையும் வந்து கம்பைன் பண்ணணும். குழந்தைங்க வந்து 1, 2, 3 அந்த மாரியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ரெடி, செட், கோ அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அத 2யும் வந்து கம்பைன் பண்ணி 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு, கோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த மாரி நம்ம வந்து அவங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சென்டென்சஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நம்ம என்ன மாரி ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி, எப்படிலாம் நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட போயி கேட்டு, அந்த மெத்தட்ல வந்து நம்ம சொல்லிக் குடுக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் வரும். நம்ம இந்த குழந்தைங்க வந்து மியூசிக் மெலடி மூலமா வந்து நம்ம சொல்லிக் குடுத்தா தான் இன்ட்ரெஸ்ட்டா வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. நார்மலா வந்து கர்வ் சொல்லு, டாக் சொல்லு அப்படின்னு சொன்னாலாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து நாங்க ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னு டீம் ஒர்க்கா வந்து நம்ம குழந்தைங்களோட லெவல வந்து அனலைஸ் பண்ணி வந்து நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து குழந்தைங்க எந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன? எந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் குடுத்தா வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் வரும்? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்போம். அப்படி பண்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நெறைய வேர்ட்ஸ் வந்து சொல்லி இப்ப வந்து நெறைய குழந்தைங்க வந்து நல்லா சென்டென்ஸ்ல வந்து பேசுறாங்க. இப்ப நார்மல் ஸ்கூலும் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்குள்ளார நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்புட் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப நெறையா பேர் வந்து குழந்தை லேட்டா தான் பேசுவாங்க. நம்ம எதுக்கு வந்து அவசரப்படணும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விட்டு, இப்ப வந்து குழந்தைங்க வந்து 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் வரைக்கும்லாம் வந்து தெரபிக்கு குடுத்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி டைம் அண்ட் மணிய வந்து வேஸ்ட் பண்ணாம, நம்ம ஏர்லியா வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் கமிட்டடா உட்காந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து குழந்தைங்கள வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வரணும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகறதுக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏர்லியா வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்ப நீங்க எந்த தெரபிஸ்ட் கிட்ட நீங்க வந்து போனாலும் சரி, இப்ப வந்து ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்தும் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வேற யார்கிட்டயாச்சும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வந்து ஒரு சர்ச்சோட நம்ம வந்து தேட தேட தான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நெறையா வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஆனா வந்து யூடியூப் வீடியோஸ்லயும் வந்து கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ்மென்ட் வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஆனா அதுல வந்து நம்ம ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எந்த ஆர்டர்ல வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்றாங்களா? இல்ல ஜஸ்ட் ஆஸ் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்றாங்களா? இல்ல குழந்தைங்களுக்கு வந்து அப்ராக்ஸிக் காம்போனன்ட் வந்து இருக்கா? அந்த மாரி நெறையா வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து குடுத்தா தான் வந்து ஃபாஸ்டர் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்கும் காமனா நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மென்ட் வந்து வராது. ஸோ இப்ப இந்த பியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிஷனோட வந்து நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன குழந்தைங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து கீழ குடுத்துருக்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்களுக்கு வந்து வேற எதுவும் டவுட் இருக்கு. அ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா வந்து கீழ குடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அது மாரி நீங்க எந்த தெரபிஸ்ட்ட போனாலும் வந்து, அவங்களால வந்து ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து எப்ப குடுக்க முடியும்னா வந்து பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் வந்து இருந்தா மட்டுமே தான் வந்து குடுக்க முடியும். நெறையா பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக வந்து 2 இயர்ஸ் கமிட்டடா வந்து அவங்க ஒர்க் எல்லாம் வந்து விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு கமிட்டடா வந்து வராங்க. ஸோ அப்படி வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஆன்லைன் தெரப்பில நாங்க குடுக்குறதுல வந்து உங்க பேரண்ட்ஸ வச்சுட்டு நீங்க தான் வந்து நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்போம். குடுக்க குடுக்க வந்து எங்க முன்னாடியே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணும்போது வந்து இன்னும் நெறையா நீங்க வந்து நீங்க தான் குழந்தைங்களோட வந்து 24 ஹார்ஸும் வந்து கூட இருக்கிறீங்க. ஸோ அத வந்து நீங்க ஃபுல் டைமும் வந்து அவங்க பிரஷ் பண்ணும்போது, குளிக்கும்போது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபாலோ பண்ண பண்ண நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இப்ப வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து இல்ல கொஞ்ச நாளா வந்து இவன் இம்ப்ரூவ்மென்ட்க்கு வந்து வராது. அ இவன் வந்து செய்ய செய்ய மாட்டேங்கிறான். இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் டைமா போச்சுன்னா வந்து இவங்களுக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்து, இந்த கோல்டன் டைம்ன்னு சொல்லுவாங்க. அந்த 5 இயர்ஸ்ங்கிறது. அந்த 5 இயர்ஸ் டைம வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ப்ராக்னோசிஸ் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்ப வந்து நீங்க வந்து இவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், இப்படியே இருக்கிறான்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல.
அதனால வந்து நம்ம ஃபாஸ்ட்டா வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி ஃபாஸ்ட்டா வந்து நம்ம தெரப்பி வந்து குடுக்க தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமா. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்த மாரி நம்ம வந்து குழந்தைங்களோட ஓல்டு சென்டென்ஸஸ் அவங்க யூஸ் பண்ண சென்டென்ஸையும் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி மாத்தி வந்து அவங்க சென்டென்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்படியே நம்ம வந்து அந்த சென்டென்ஸஸ் ஃப்ரேசஸ்ல இருந்து வந்து வேர்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்ப வந்து இப்ப வந்து குழந்தைங்க வந்து பெப்பா பிக் ஜம்ப் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அத வந்து மாத்தி கேட் ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், ஹார்ஸ் ஜம்ப் 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் ஃப்ரேசஸா வந்து நம்ம வந்து அவங்க சொல்ற சென்டென்ஸ்ல இருந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். டிஃபரண்ட் வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இத வந்து ரிசப்டிவ் லாங்குவேஜ்லயும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஹார்ஸ்னா என்ன? கேட்னா என்ன? அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயும் வந்து நம்ம ஹார்ஸ் ஹார்ஸ் டொக் 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 ஹார்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ எடுக்க வைக்கிறது. ஹார்ஸ் காணாமே! ஹார்ஸ் எங்க போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ தேடி எடுக்க வைக்கிறது. அந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் குடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து சிங்கிள் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹார்ஸ், 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 கேட் அந்த மாரிலாம் வந்து நெறைய வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது, இந்த மாரி தான் வந்து சென்டென்சஸ்லருந்து நம்ம ஃப்ரேஸ்லருந்து வேர்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆவோம். ஸோ இந்த மாரி வேர்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நார்மலா நம்ம ட்ரெடிஷனல் லாங்குவேஜ் அப்ரோச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப வேர்ட்ல வந்து நம்ம அந்த நவுன்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறமா வந்து நார்மலா மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்சஸ் வந்து அ அண்ணா பிரஷ் பண்றாங்க, அண்ணா குளிக்கிறாங்க, அந்த மாரி வந்து சென்டென்சஸா வந்து பேசுறதுக்கு, கான்வர்சேஷனா பேசுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரிசையா வந்து குழந்தைங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்ரி டியூஸ்டே வந்து நானு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.